ஆரம்பத்துல இருந்தே படிச்சிருமா தினமலர். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் வரக்கூடும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. பாஸ்போர்ட் இன்றி இலவச பேருந்தில் சென்ற பெண்மணி கைது. அப்பெண்ணை பிடித்த கண்டக்டருக்கு ஆஸ்கர் அவார்டு. என்ன சொல்ற நீ? பாஸ்போர்ட் இல்லாம இவளை யாரு பஸ்ல போய் சொல்லிருக்கா? போகணுமா அப்படி? உலகக்கோப்பை ஜல்லிக்கட்டில் இறுதி சுற்றில் நுழைந்தது அர்ஜென்டினா அணி. இரட்டை காளையை பிடித்து மெஸ்ஸிக்கு கிரைண்டர் பரிசு. காதலர் தினத்தன்று காதலை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் 82 வயது இளைஞர் ஒருவர் கடலில் வீழ்ந்து தீக்குளித்தார். அவர் பெற்றோருக்கு அரசு சார்பாக 12 லிட்டர் மண்ணெண்ணெய் இலவசமாக கொடுத்தார். ரொம்ப பிடிச்சது கிடைக்குமா? அதான் இல்ல, கையில குத்ததே தொலைச்சிட்டே நீலா மயில் புடுங்கலாகின்னு கடவுள் அசிங்கமா கேட்பார். ஹலோ, சொல்லுமா, எங்கடா இருக்க? வெளில இருக்கமா. காலையில போன மணி என்ன ஆகுது பாரு, மணி 3 மணி ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸோட வெளில இருக்கமா, இப்ப வர முடியாது. எப்ப வருவ? நான் வரதுக்கு நைட் ஆகும். இது நைட் ஆகுமா? ஆமா நைட் ஆகும். அத்தை ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. ஹலோ, எங்க இருக்க? இங்கதான் இருக்கேன். என்னங்க அத்தை உங்க போன்? இவனை கொன்னிடலாமா? என்ன கோயம்பேடு கோமதியாக்கா, எப்படி இருக்க? இருக்க பாங்காரம் இருந்தா பொருள் வாங்கு, இல்லைன்னா ஓடிடு. ஓடிடுவா, ரூட்டை மாத்தணுமே. ஏடா, நேத்து பஸ் ஸ்டாண்டா நான் உன் தங்கச்சி பார்த்தேன். அது என் தங்கச்சி இல்லடா, பொண்ணு. என்னடா சொல்ற, நம்பவே முடியல. இவ்வளோ எங்க இருக்கா? சரி நான் என்ன பழம் வேணும்? ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போறதா ஒரு 5 பழம் போற போறதுக்கு ஆட்டோக்கு ஒரு 50 ரூபா கொடு போதும். போதுமா இல்ல பழத்தை உரிச்சு கொடுக்கட்டுமா? நம்ம கொஞ்சம் ஓராதான் போறோமோ. இந்தா 20 ரூபா. ஐயா, என்னக்கா 20 ரூபா கொடுக்குறா? ஏய் டொண்டி முக்கா, நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சு காசு கொடுக்குறேனே, இதோட ஓடிடு. சரி டென்ஷன் ஆகாதா, ஒரு 10 மட்டும் எடுத்துக்கிறா. சரிக்கோ வரா. பாப்பா வாடி ரோசி, அடுத்த கடையில போய் இதை பிக்க போடுவோம். ஏய் மச்சான், ஏய் உன்னதான்டா. யாரா பாத்துனுற? ஏய் மெரூன் ட்ரெஸ் யாருன்னு தெரியுதா? ஏய் உன் ஆளு எக்ஸ். ஏய் செம்மடா, இங்க வந்திருக்கா. எனக்கே அதான் ஷாக், அதான் பார்த்துட்டே இருக்கேன். ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? நீ அவ்வளவு மகாபலிபுரம்ல வந்து பைக்கு ட்ரிப்பு, அதுக்கப்புறம் ஒரு ரெசார்ட் போனீங்களே, அதெல்லாம் முடியுமா? நைட்டெல்லாம் வந்து தூங்கவே இல்லை, உட்காந்து தாயபாஸ் விளையாடிட்டு இருந்தோம். செம்ம மச்சானா, செம்ம என்ஜாய் பண்ணல. அதெல்லாம் மறக்கவே முடியல. வந்து பேசுவான்னு நினைக்கிறேன் என்கிட்ட. மச்சான் பாக்குறாவ. சரிண்ணா, நீ என்ன கூப்பிட்ட? இல்ல, தீபாவளி லைன்ல இருக்கா, பந்தில உட்காந்துட்டான், சாப்பிட கூட்டா, வா போலாம். சரியா? நான் குமார் அவசரப்பட்டிய மாமா, நேத்து என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல அடிச்சிட்டாமா. எப்படாச்சா? இப்படிதான் மாட்டா, எனக்கு கொலை நலங்கி போச்சுமா. தி நெக்ஸ்ட் டே அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நானு, வீட்டை விட்டே தெரிவித்துட்டாங்க. ஸ்கூல்ல எது நடந்தாலும் மறைக்காம சொல்றாங்க. யாராவது மேல கீழே கையை வச்சாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் குட் டச்சா பேட் டச்சான்னு சொல்றேன்னு சொன்னாங்க. இவன் காரியே வச்சுட்டான், அதை சொல்ல தொட்டா. என்னங்க இந்த பையன் டெய்லி லேட்டா வரான், மணி 10 ஆகுது, இன்னும் கூட வரல பாருங்க. இல்ல டெய்லி லேட்டா வரான், இன்னைக்கு அவன் வரட்டும், என்ன பண்றேன்னு பாரு. வண்டா போய் பாரு, போய் நீ உட்காரு, நான் போய் பாத்துக்கிறேன். டேய் நில்றா. சொல்லு டாடி. எங்கடா போய் சுத்திட்டு வர நீ? எங்கேயும் போலியே, இங்கதான் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்தேன். அன்னைக்கு நீ எதுவும் அடிக்கல? இல்ல, நான் எதுவும் தப்பு பண்ணல. உண்மையை சொல்றா. இல்ல டாடி, உண்மையிலே நான் எதுவுமே தப்பு பண்ணல. அடச்சி, 2 ஏற்பாடுகள் குடிச்சிருக்குதா? கேட்க சொன்ன பாரு. யோ, நையா பண்ணிக்கிறாங்க, நையா சேர்த்து தள்ளி நிற்கிறாங்க. தள்ளு அப்ப நான் உழைச்சு உதவின்னு கேட்டா இவங்க வேற வர மாட்டாங்க. கவனமாக இருங்கள், காவல்துறை. தள்ளுறா.
என்ன சாமி வாக்கிங் போறீங்களா? என்ன அவரை ஏனே அடிக்கிற? பெட்ரோல் போறதுக்கு 200 கொடுத்தேன். 50 ரூபாய்க்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு 150 ரூபாய்க்கு அவனுக்கு பெட்ரோல் போட்டா இந்த கூடியா அண்ணா உனக்கு என்ன பெட்ரோல் தானே இருன்னு நான் வாங்கிட்டு வரேன். தம்பி காசு இருக்கட்டும்ண்ணே அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அண்ணா சரி ரொம்ப நன்றி. ஊத்துறா வேமா. வேமாண்டு துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க வள்ளுவர் சரிங்க.